ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாவற்காய் புளிக்குழம்புங்க. சூப்பராக இருக்கும். மிளகு அரைச்சி வச்சு பாருங்கள், சூப்பராக அருமையாக இருக்குங்க. கசப்பு தன்மையே இருக்காது. வாங்க அது எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. சில பொருட்கள்லாம் வறுத்து அரைக்கணும். நம்ம எடுத்துக்கலாம். அரிசி 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், பட்டை 1 துண்டு, கசகசா 1/2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன். இதெல்லாம் போட்டு எண்ணெய் நல்லா வறுத்துக்கலாங்க. நல்லா வறுத்ததுக்கப்புறம் 4 வரமிளகாய், 2 பெரிய வெங்காயம் போட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயம் இருந்தால் கூட நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்திக்கோங்க. எங்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாதனால 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேங்க. 1 ஸ்லைஸ் இஞ்சி, 10 பல் பூண்டு, 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்திக்கலாங்க. நல்லா இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கி வந்துடுச்சு. நம்ம ஒரு பாவக்காய்க்கு 1 தக்காளி போட்டால் போதுங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும், மூடி வச்சுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ 1/4 மூடி தேங்காய் நான் துருவி வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாங்க. 1/4 மூடி தேங்காய் போதுமானதாக இருக்கும். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் கொத்தமல்லி பொடி இந்த ஸ்பூனில் 4 ஸ்பூன் நான் சேர்த்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி பொடி கரிகிற போது அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இதெல்லாம் அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தேங்காயும் கொத்தமல்லி பொடியும் சேர்த்திக்கோங்க. அப்புறமா ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தலை சேர்த்திக்கோங்க. அரைச்சி வச்ச வெங்காயத்தையும் நம்ம சேர்த்திக்கலாம். கடைசியில் வடசட்டியை அலசி ஒரு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான், இது மிளகு அரைச்சி எடுத்து வச்சாச்சு. அடுத்து தாளித்து விட்டுக்கலாங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாங்க. வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய் 3 போட்டுக்கலாம். பாவக்காயை இது மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எது மாதிரி கட் பண்ணணுமோ அது மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. ரவுண்டாக கட் பண்ணி போட்டாச்சு. பாவக்காய் எண்ணெயிலேயே ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க. உப்பு சேர்த்திக்குங்க. நல்லா பாவக்காய் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துட்டு எண்ணெயிலே நல்லா 10 நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க. தீ சிம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் பாவக்காய் கால்வாசி வந்துடுச்சு. மிளகு அரைச்சி வச்சு தான் உள்ளே ஊற்றிக்கலாம். தண்ணி, ஏன்னா நம்ம தேங்காய், கடலைப்பருப்பு, அரிசி போட்டுக்கிறதுனால குழம்பு திக்னஸ் கொடுக்குங்க. குழம்பு கொஞ்சம் காய் வேகிறதுக்கு அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். உள்ளே ஊற்றிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம புளி ஒரு அரை எலுமிச்சை மலை சைஸு புளி நான் கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்திக்கலாங்க. புளி தண்ணி சேர்த்திட்டு நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு குழம்பு திக்காக வந்துருச்சு. நம்ம இப்போ அந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான், பாவக்காய் புளிக்குழம்பு சூப்பராக டேஸ்ட்டான பாவக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள், கசப்பே இருக்காதுங்க. சாப்பாட்டோடு சாப்பிட்டிங்கன்னா கசப்பே தெரியாது. அடுத்த வீடியோவில் வேறு ரெசிபியோடு பார்க்கலாங்க. இதை புதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.